இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா ராகி அடை தாங்க. இந்த ராகி அடையில் பார்த்திங்கன்னா நிறைய கால்சியம் சத்து இருக்குது. இந்த கால்சியம் சத்து இருக்கிறதுனால எலும்பு பற்களுக்கு என அத்தனைக்கும் ரொம்ப நல்லது. இது குறிப்பாக பார்த்திங்கன்னா சம்மர் சீசனில் சாப்பிட்டிங்கன்னா உடம்புல இருக்க சூடை வந்து தணித்து குளிர்ச்சியை வந்து உருவாக்கும். அடுத்து இது வெயிட் லாஸில் யாருன்னா இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களோட பெல்லி ஃபேட் வந்து குறைக்க உதவும் இந்த ராகி அடையை. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இந்த ராகி அடை எப்படி செய்கிறதுன்றதை வீடியோவில் இன்றைக்கி பார்க்கலாம். மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். மிக்சிங் பவுலில் வந்து ஒரு கப்பில் வந்து ராகி மாவு வந்து சேர்த்துக்கலாம். இந்த அடை செய்கிறதுக்காக இதில் நான் வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். மறக்காமல் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். ஒரு கப் அளவு ராகி மாவு சேர்த்ததுக்கப்புறமா அதே சம அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம முருங்கைக்கீரை எடுத்துக்கணும். ஒரு கப் ராகி மாவுக்கு ஒரு கப் வந்து முருங்கைக்கீரை வந்து நம்ம சேர்த்துக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டான ப்ரொப்போர்ஷன்ஸ் வரும். அடுத்து நம்ம வந்து பொடியாக நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நான் இதுக்கு வந்து 2 வெங்காயம் வந்து எடுத்துக்கிட்டேன். அடுத்து நம்ம வந்து பச்சை மிளகா வந்து கட் பண்ணதை வச்சு சேர்த்துக்கலாம். நான் வந்து இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பச்சை மிளகா வந்து ஃபைனாக சாப் பண்ணி இதில் சேர்த்துக்கிட்டேன். அடுத்து நான் வந்து கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். இதுவும் வந்து ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம வந்து தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இப்போதைக்கு வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு சுடு தண்ணி தான் இதில் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் வந்து வெந்நீர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இதில் வந்து பச்சை தண்ணியை வந்து யூஸ் பண்ணாதீங்க, இல்லைனா வந்து சாஃப்டாக வராது. எப்பவுமே நீங்கள் வந்து ஹாட் வாட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது எல்லாமே ஒன்றோட ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கெட்டியான பதம் வரைக்கும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து தண்ணியை சேர்த்துக்கிறேன். ஏன்னா வந்து எந்த அளவு உங்களுக்கு தண்ணி தேவைப்படுதோ அந்தளவு தண்ணியை சேர்த்துட்டு இது கெட்டியமாக நம்ம வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து தண்ணி வந்து ஆறிடுச்சு, அதனால் வந்து நான் கையிலே போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவு வந்து நமக்கு கன்சிஸ்டன்சி வரணும். இப்போ ஒரு பால் மாதிரி நமக்கு வந்து உருண்டை மாதிரி பிடிக்க வரணும். இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி நம்ம ராகி அடை செய்கிறதுக்காக. ஸோ இந்த அளவு வந்து பக்குவம் வந்தால் போதும். உப்புலாம் வந்து சரியாக இருக்கான்னு மட்டும் ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து நான் ஒரு வாழை எடுத்துட்டேன். அதில் கொஞ்சமாக வந்து எண்ணெயை வந்து சேர்த்துட்டு இப்போ இந்த ராகியை வந்து உருண்டை மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். இது வந்து உங்களால் எந்த அளவு தட்ட முடியுதோ அந்தளவு தட்டிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா மெலிசாக வந்து தட்டி எடுத்துக்கணும். ஈவனாக இருக்கணும் எல்லா சைட்லேயும் வந்து, அப்போ தான் நமக்கு நல்லா வேக வரும். இப்போ வந்து நான் வந்து கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசைக்கல்லை வச்சுக்கலாம். தோசைக்கல் நல்லா ஹீட் ஆன பிறகு நம்ம தட்டி வச்சுருந்த ராகி அடையை வந்து இதில் மெதுவாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வந்து இது கொஞ்சம் நேரம் வந்து லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வைப்போம். அப்போ தான் வந்து ஈவனாக நமக்கு வேக ஆரம்பிப்போம். இப்போ பார்த்திங்கன்னா லிட்டை போட்டு நல்லா வந்து வேக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து பார்த்து கொஞ்சமாக வந்து எண்ணெயை வந்து சேர்த்துக்கலாம். நிறைய எண்ணெய் வந்து சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாக வந்து எண்ணெயை வந்து சேர்த்தா போதும். தோசைக்கு நம்ம எந்த அளவு வந்து எண்ணெய் சேர்ப்போமோ அந்தளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து திருப்பி போடுவோம். இன்னொரு சைடும் நல்லா வேக ஆரம்பிக்கணும். இது பார்த்திங்கன்னா நியர்லி ஒரு 5 to 7 மினிட்ஸ் வந்து இந்த ராகி அடை நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் நீங்கள் வந்து திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுட்டே இருங்க. அப்போ தான் வந்து ஈவனாக நல்லா வெந்து வரும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா சைட்லேயும் வந்து வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இது ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து நான் வந்து ராகி அடை வந்து எப்படி டைரெக்டாக வந்து நம்ம வந்து தோசைக்கல்லில் வந்து செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ நான் வந்து இது உருண்டை மாதிரி நல்லா பிடிச்சிட்டு டைரெக்டாக வந்து நான் வந்து தண்ணியை தொட்டு மெதுவாக வந்து இந்த ராகியை வந்து தட்டி எடுத்துக்கிறேன். இதை செய்கிறப்போ வந்து மீடியம் ஃப்ளேம்லேருந்து லோ ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. அப்போ தான் வந்து கை ஹீட் ஆகாமல் இருக்கும். நீங்கள் வந்து இதை பார்த்து செய்யுங்க. அடுத்து நான் வந்து லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். அது கொஞ்சம் நேரம் வெந்த பிறகு நான் வந்து எண்ணெயுமே சேர்த்துக்கிறேன். அதே ப்ரொசீஜர் தான் நம்ம என்ன ஃபாலோ பண்ணுமோ சேம் ப்ரொசீஜர் தான். இப்போ வந்து எண்ணெயை சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சமாக நம்ம நல்லா வேக வைப்போம். இப்போயும் லிட்டை போட்டு நல்லா வெந்து வந்த பிறகு நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். இந்த ராகி அடையை பார்த்தோம்னா இந்த அடை பார்த்திங்கன்னா எல்லா சைட்லேயும் நல்லா வெந்து வரணும். ஸோ நம்ம வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அந்தளவு ஊற்றிக்கோங்க. இது எல்லா சைட்லேயும் நல்லா வெந்து வரணும். வெந்து வந்த பிறகு நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ராகி அடை வந்து வீட்டிலே வந்து ஹெல்த்தியாக எப்படி செய்யணுன்றது இந்த வீடியோவில் பார்த்தோம். இதுக்கு பதிலாக வாழை இலை கிடைக்கலனா நீங்கள் வந்து பிளாஸ்டிக் பேப்பரில் கூட நீங்கள் வந்து உருண்டை உருட்டி ராகி அடை வந்து தட்டிக்கலாம்.
ராகி அடை வந்து சாஃப்டாக நமக்கு தயாராகிடுச்சு. இதை வந்து சைட் டிஷ்ஷாக சட்னியை வச்சு தொட்டு சாப்பிடுங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். இது வாரத்தில் குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் செஞ்சு கொடுங்க. இதே போல் நம்ம வேறு ஒரு ரெசிபி வீடியோவில் சந்திக்கலாம். பை.